அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இந்த பதிவு அவசர பதிவு. இன்னைக்கு ஜூன் மாசம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அது மட்டும் இல்லாம கிருத்திகை நட்சத்திரமும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த நாள்ல பல அற்புதமான சேர்க்கைகள் அமைஞ்சிருக்கு. அந்த வகையில இந்த நாள் நம்ம வாழ்க்கைய மாற்றி அமைக்கக்கூடிய அபூர்வமான ஒரு நாளா இருக்கு. இந்த நாள் நமக்கு திரும்பி வரவே வராது. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல மத்தியானம் 3:33 இந்த வார்த்தைய சொல்லி தண்ணீரை நீங்க குடிச்சாலே போதும், உங்க வீட்ல நல்ல ஒரு பணவசியம் உடனடியா ஏற்படும். எண்ணி வைக்க இடமே இல்லாத அளவுக்கு பணம் சேரும்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் தான் இது. வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இது சூரிய பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா இந்த நாள்ல நமக்கு கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு. இது முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இந்த நாளுக்கு மேலும் சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில பல அற்புதமான அதிசக்தி வாய்ந்த சேர்க்கைகள் நமக்கு இருக்குன்னே சொல்லலாம். அது என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல நமக்கு பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய 741ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. அடுத்ததா ஏஞ்சல் கேஷியலோட நம்பர், அதாவது 781ங்கிற நம்பரோட சேர்க்கையும் இருக்கு. அடுத்ததா இந்த நாள்ல அவசர தேவைக்கு பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய 897ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு டிவைன் நம்பரான 786ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கு. அடுத்ததா 66ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கு. இந்த சேர்க்கையெல்லாம் எப்படி வருதுன்னு இதுக்கு முன்னாடி கொடுத்திருக்கக்கூடிய வீடியோலயே நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிருக்கேன். இதெல்லாம் இல்லாம இன்னும் ஒரு முக்கியமான சேர்க்கை இந்த நாள்ல நமக்கு இருக்கு. அத பத்தி இந்த வீடியோல தான் சொல்றேன்னு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். அது என்ன சேர்க்கைன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு முத்திதி நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு. முத்திதி நாள் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட 24 மணி நேரத்துக்குள்ள 3 திதிகள் ஒன்னா சேர்ந்து வரக்கூடிய அமைப்பை தான் நாம முத்திதி நாள்னு சொல்றோம். அதாவது நேத்து நைட்டு 12 மணியில இருந்து இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள ஏகாதசி திதி, துவாதசி திதி, திரியோதசி திதி, இப்படி 3 திதிகள் ஒன்னா சேர்ந்து நமக்கு வருது. முத்திதி நாள் இருக்கக்கூடிய சமயத்துல பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவுல இருக்கும். இந்த முத்திதி நாளை பத்தி நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு தொடர்ந்து 2 வருஷமா பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த முத்திதி நாள் ஒவ்வொரு மாசமும் வராது. ஒரு வருஷத்துக்கு 3 முறை, 4, 5 முறை இந்த மாதிரி தான் நமக்கு வரும். அதுலயும் இந்த நாள்ல இருக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு திரும்ப நமக்கு வரவே வராதுன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இன்னைக்கு சாயங்காலம் 6:06 இதை எழுதினாலே போதும், முருகப்பெருமானோட அருளால நீங்க கேட்ட வரம் உடனடியா உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி ஒரு அற்புதமான எளிமையான பரிகாரத்தை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தாலும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். இந்த பரிகாரத்தை இன்னைக்கு மத்தியானம் 3:33 நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு முத்திதி நாளா இருக்கறனால இந்த 3ங்கிற நம்பரோட எனர்ஜி அதிக அளவுல இருக்கும். சரி, இப்ப இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா, தண்ணீர் பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால ட்ரிங்கிங் வாட்டரை எடுத்துக்கோங்க. அதாவது குடிக்கக்கூடிய தண்ணீர் நமக்கு தேவைப்படும். அடுத்ததா இந்த தண்ணீரை ஊத்தி வைக்கிறதுக்கு கண்ணாடி டம்ளரை பயன்படுத்திக்கோங்க.
கண்ணாடி டம்ளர், கண்ணாடி கிண்ணம், பீங்கான் கிண்ணம், மண் கிண்ணம், மண் டம்ளர், இதுல எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் பஞ்சபூத தத்துவத்துல மண் தத்துவத்தை குறிக்குது. மண் தத்துவத்துக்கும் பணவரவுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. பணவசியத்துக்கான பரிகாரத்துல இந்த மாதிரி மண் தத்துவத்தை குறிக்கக்கூடிய பொருட்களை நாம பயன்படுத்தும் போது இது அற்புதமான பலனை உடனடியா நமக்கு கொடுக்கும். சப்போஸ் உங்ககிட்ட இப்ப நான் சொன்ன மண் தத்துவ பொருட்கள் எதுவும் இல்லைன்னா பரவாயில்ல, சாதாரண எவர் சில்வர் டம்ளரையோ சொம்பையோ நீங்க எடுத்துக்கோங்க. அது நிரம்ப குடிக்கக்கூடிய தண்ணீரை ஊத்தி வச்சுக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். பொதுவா தண்ணீருக்கு ஞாபக சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். நம்ம எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய தன்மையும் அதிகம். அதனாலதான் தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் 100% ரிசல்ட்டை நமக்கு கொடுக்குது. சரி, இப்ப நான் சொன்ன மாதிரி மத்தியானம் 3:33 அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா ஒரு டம்ளர் தண்ணீரை, அதாவது கண்ணாடி டம்ளர் அப்படி இல்லைன்னா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய டம்ளரை உங்க 2 கைக்கு நடுவுலையும் பிடிச்சுக்கோங்க. முதல்ல இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நல்ல ஒரு பணவசியம் உடனடியா ஏற்படணும்னு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. எதிர்மறையான பிரார்த்தனைகள் வைக்காதீங்க. எதிர்மறையான எண்ணங்களும் உங்க மனசுல இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. அதே மாதிரி வெறுப்பான மனநிலையில எந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சாலும் அதுக்கு பலன் கிடைக்காது. கட்டாயத்தின் பேர்லயும் பரிகாரத்தை செய்யாதீங்க. விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா நிச்சயமா நல்ல பலன் உடனடியா கிடைக்கும். பிரார்த்தனை செய்யும் போது பணவசியத்துக்காக பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டா போதுமானது. கடன் தீரணும், கஷ்டம் குறையணும், வீண் வரைய செலவுகள் குறையணும், அடகு வச்ச நகையை மீட்கணும்னு சொல்லி எதிர்மறையான வார்த்தைகள் எதையும் பயன்படுத்த வேண்டாம். இந்த மாதிரி தண்ணீரை உங்க கையில வச்சுக்கிட்டு பாசிட்டிவா நீங்க பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டு மற்றும் ஏஞ்சல் நம்பர் சேர்ந்த காம்பினேஷனை 3 நிமிடங்கள் 3 minutes மட்டும் நீங்க சொல்லுங்க. இப்போ உங்க மொபைல் போன்ல 3 நிமிஷத்துக்கு கரெக்டா அலாம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நல்ல ஒரு பணவசியத்தை உடனடியா ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தை ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். என்லில் 741781. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். என்லில் 741781. இதுல என்லில்ங்கிறது இட்டாலியன் ஸ்விட்ச் வேர்ட். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு அற்புதமான பலனை கொடுத்த ஸ்விட்ச் வேர்டுன்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த 741ங்கிறது பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய நம்பர்னே சொல்லலாம். இந்த நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு தேதியில இருக்கு. அடுத்ததா அந்த 781ங்கிறது ஏஞ்சல் கேஷியலோட நம்பர். இந்த ஏஞ்சல் கேஷியலோட நம்பரை நாம பயன்படுத்தும் போது நம்ம மேனிஃபெஸ்டேஷனை ட்ரிகர் பண்ணி கொடுக்கும். அதாவது நம்ம வேண்டுதல் உடனடியா நிறைவேறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அடுத்ததா நமக்கு இருக்கக்கூடிய பண தேவைகளை உடனடியா பூர்த்தி செய்யக்கூடிய பவர்ஃபுல்லான நம்பர் தான் இந்த 781. இந்த சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு தேதியில இருக்கு. இப்படி 3 நிமிடங்களுக்கு தொடர்ந்து எண்ணில் 741781 இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லுங்க. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், எண்ணில்ங்கிற வார்த்தையை சொல்லி ஒரு ஸ்பேஸ், அதாவது ஒரு கேப் விட்டுட்டு திரும்பி 741ன்னு சொல்லி திரும்பியும் கேப் விட்டு நீங்க 781ன்னு சொல்லணும். 3ஐயும் ஒன்னா சேர்த்து கண்டினியூஸா சொல்லக்கூடாது. அதாவது எண்ணில் 741781 இந்த மாதிரி சொல்லக்கூடாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறுத்தி நிதானமா 3 நிமிஷம் சொல்லுங்க. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா பணவரவு அதிகரிச்சிட்டதா சந்தோஷமான மனநிலையில அந்த தண்ணீரை நீங்க குடிங்க. நீங்களும் குடிக்கலாம், உங்க கணவர்கிட்ட கொடுத்தும் குடிக்க சொல்லலாம். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.